ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான ரூம் புக்கிங் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான முதல் 3 நாட்களுக்கான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று டிசம்பர் 1ஆம் தேதி மாலை 5 மணியோட முடிவடைஞ்சிருக்கு. இதனுடைய ரிசல்ட்ஸ் இன்னைக்கு டிசம்பர் 2ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு TTD ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் துவார தரிசன நாட்கள்ல பெருமாளை தரிசனம் செய்வதற்கு ஆன்லைன்ல 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளும், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்டுகளும், டோனார் தரிசன டிக்கெட்டுகளும் TTD இஷ்யூ பண்றாங்க. இதனை பற்றிய டீடைல்டு வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டுகளை தவிர்த்து ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் பெருமாளை நாம தரிசனம் செய்ய விருப்பப்பட்டால் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாகவும் நாம பெருமாளை தரிசனம் செய்யலாம். அடுத்து இந்த வைகுண்ட ஏகாதசி 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு ரூம் புக்கிங் பற்றிய தகவல்களையும் அதனை பற்றி ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேள்விகளையும் பார்க்கலாம். டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்கள் துவார தரிசனத்திற்காக திருமலை மற்றும் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ரூம் ஆன்லைன்ல கொடுக்க போறாங்களா அல்லது ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல கொடுக்க போறாங்களா என்று TTD இதுவரைக்கும் எந்த அபிஷியல் அப்டேட்ஸும் கொடுக்கல. போன வருடம் இந்த 10 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கு திருமலை லொகேஷன்ல, அதாவது மேல் திருப்பதி லொகேஷனுக்கு ஆன்லைன்ல ரூம் இஷ்யூ பண்ணவே இல்லை. எல்லாரையுமே ஆஃப்லைன்ல நேரடியாக வந்து CRO ஆபீஸ்க்கு பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மூலமாக தான் ரூம் புக் பண்ணணும் என்று சொல்லியிருந்தாங்க. CRO ஆபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஒரு கவுண்டர் மட்டும்தான் போன வருடம் ஆஃப்லைன் ரூம் புக்கிங்காக இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு ஓபன் பண்ணாங்க. அடிஷனலா எந்த கவுண்டர்ஸும் எந்த இடத்திலையுமே TTD ஓபன் பண்ணல. பொதுவாக இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்கள்ல போன வருடம் கொஞ்சம் ஏர்லியராவே ஓபன் பண்ணி ரூம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதிகாலை தொடங்கி மதியம் வரைக்கும் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களுக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த நேரத்தை பொறுத்து அரை மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்திற்குள்ளேயே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் நிறைய பேருக்கு வந்துச்சு. அதே சமயம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவங்க எல்லாருக்குமே ரூம் கிடைச்சிச்சு. மதியத்திற்கு மேல ஈவினிங் தொடங்கி நைட் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களுக்கு தான் ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலேட் ஆனது. திருப்பதி லொகேஷன்ல இருக்கக்கூடிய, அதாவது கீழ் திருப்பதி லொகேஷன்ல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ்லயும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணுநிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ்லயும் ஆன்லைன்ல ரூம் கொடுத்தாங்க. இது எப்படி கொடுத்தாங்கன்னா, திருப்பதி லொகேஷனுக்கு ஆன்லைன்ல ரூம் இஷ்யூ பண்ண போறதாக எந்தவித அப்டேட்ஸும் TTD போன வருடம் கொடுக்கல. இருந்தாலுமே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இஷ்யூ பண்ண உடனேயே மினிமம் 2 பேருக்கு நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் நம்முடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்க புக் பண்ண உடனே அவங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்த சமயத்துல கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய இந்த 2 ரெஸ்ட் ஹவுசஸினுடைய ரூம்ஸ் ஆன்லைன் புக்கிங்காக அவைலபிலிட்டி காட்டியது. உடனே எல்லாருமே புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதற்குரிய முன்னறிவிப்பு எதுவுமே TTD கொடுக்கல. நம்முடைய சேனல் ஃபாலோவர்ஸும் டிக்கெட்டும் கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய ரூமும் புக் பண்ண உடனே நம்முடைய சேனல்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தால் கீழ் திருப்பதி லொகேஷனுக்கு ஆன்லைன் ரூம் அவைலபிலிட்டி காட்டுது, ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லி புக் பண்ண சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதனை பற்றிய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தோம். கீழ் திருப்பதி லொகேஷனுக்கு மட்டும்தான் ஆன்லைன் ரூம் அவைலபிலிட்டி அந்த சமயத்துல காட்டிச்சு. மேல் திருப்பதி திருமலை லொகேஷனுக்கு ஆன்லைன்ல 10 நாட்களுக்கும் ரூம் புக்கிங் ஓபன் பண்ணல. மேபி இந்த வருடமும் அதே போல ரூம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவர்கள் மினிமம் 2 தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ண உடனே உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. கீழ் திருப்பதி லொகேஷனுக்கு ஆன்லைன் ரூம் அவைலபிலிட்டி காட்டினால் உங்களுக்கு கீழ் திருப்பதியில ரூம் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னா நீங்க உடனே ரூம் புக் பண்ணிக்கலாம். நம்ம கீழ் திருப்பதியில ரூம் புக் பண்ணிட்டு துவார தரிசனத்திற்காக மட்டும் திருமலை வந்து தரிசனம் பார்த்துட்டு அதற்கடுத்து கீழ் திருப்பதியில வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய மற்ற கோவில்களும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம்.
கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய இந்த 2 ரெஸ்ட் ஹவுசஸ்க்கு மட்டும்தான் ஆன்லைன் ரூம் அவைலபிலிட்டி காட்டுமா, திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸுக்கு ஆன்லைன் ரூம் அவைலபிலிட்டி காட்டுமான்னு கேட்டீங்கன்னா, திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸுக்கு ஆல்ரெடி ஜனவரி மாதத்துல ரூம் புக்கிங் ஓபன் ஆகும் போதே எல்லா நாட்களுக்கும் புக்கிங் ஓபன் ஆகியிருந்துச்சு. ஸோ எல்லா புக்கிங்கும் கம்ப்ளீட்டும் ஆகிடுச்சு. அதனால திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸினுடைய ஆன்லைன் ரூம் அவைலபிலிட்டி இந்த 10 நாட்களுக்கு காட்டாது. சரி, இப்போ நாங்க ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக கீழ் திருப்பதி லொகேஷன்ல சப்போஸ் ஆன்லைன் ரூம் அவைலபிலிட்டி காட்டினால் கீழ் திருப்பதி லொகேஷன்ல ஒரு ரூம் புக் பண்ணிக்கிறோம். ஆனால் திருமலைக்கு வரக்கூடிய அந்த நாள் எங்களுக்கு திருமலையிலேயும் ரூம் தேவைப்பட்டால் ஆஃப்லைன்ல நாங்க புக் பண்ணிக்கலாமான்னு கேட்டால், யார் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸும் மொபைல் நம்பரும் கொடுத்து நீங்க கீழ் திருப்பதியில ரூம் புக் பண்ணீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் தவிர்த்துட்டு வேறு யாராவது ஒரு நபர் அவங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டை வைத்து ஆஃப்லைன்ல திருமலா லொகேஷனுக்கு ரூம் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க 4 பேர் அல்லது 6 பேர் தரிசனத்திற்காக போறீங்க அல்லது 3 பேரே கூட போறீங்கன்னாலுமே நீங்க யார் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து கீழ் திருப்பதியில ரூம் புக் பண்ணீங்களோ அவங்கள தவிர்த்துடுங்க. மீதம் இருக்கக்கூடிய 4 பேரோ 5 பேரோ அவங்கள யாராவது ஒருத்தர் அவங்களுடைய ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் கொடுத்து நீங்க ஆஃப்லைன்லயும் ரூம் புக் பண்ணிக்கலாம். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸும் இதே போல அவங்க டிக்கெட் புக் பண்ணி முடித்த பிறகு ரூம் புக்கிங் இதே போல செய்யலாமான்னு கேட்டால், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கான டிக்கெட் புக்கிங் ஓபன் செய்து டிக்கெட் புக் பண்ண உடனே நீங்களும் புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கென்று தனியாக அகாமடேஷன் ஓபன் ஆகியிருக்கா என்று ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெகுலரா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு அவங்களுடைய டிக்கெட் புக்கிங் ஓடு சேர்த்து அகாமடேஷனும் அவங்களுக்கு தனியா ஓபன் பண்ணிடுவாங்க. ஸோ அதே போல புக்கிங் ஓபன் ஆகியிருக்கா என்று ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கும் கீழ் திருப்பதி லொகேஷன் தான் புக்கிங் காட்டிச்சு, உங்களுக்கு கீழ் திருப்பதி லொகேஷன் ஓகேனா நீங்களும் அந்த லொகேஷனுக்கு ரூம் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண உடனேயே திருமலா லொகேஷன்லயே உங்களுக்கு ஆன்லைன் ரூம் அவைலபிலிட்டி காட்டினால் இமிடியேட்டாக நீங்க அந்த ரூம் புக் பண்ணிடலாம். பட் அதற்கான சான்சஸ் மிக குறைவு தான். திருமலா லொகேஷனுக்கு ஆஃப்லைன்ல ரூம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு. லக்கி டிப்ல செலக்ட் ஆகக்கூடியவங்க ரூம் எப்படி புக் பண்ணிக்கலாம் என்று கேட்டால், போன முறை இந்த லக்கி டிப் முறை கிடையாது. முதல் 3 நாட்களுக்கு இந்த வருடம் லக்கி டிப் முறை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்று மதியம் 2 மணிக்கு இதனுடைய ரிசல்ட்ஸும் ரிலீஸ் ஆக போகுது. சப்போஸ் நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆகுறீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருந்தால் இமீடியட்டா அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்து ஏதாவது ஒரு லொகேஷனுக்கு ஆன்லைன் ரூம் அவைலபிலிட்டி காட்டுதா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரூம் அவைலபிலிட்டி காட்டினால் நீங்க இமீடியட்டா ரூம் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரூம் அவைலபிலிட்டி காட்டாத பட்சத்துல 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகுது இல்லையா, அந்த நாள் நீங்களுமே லக்கி டிக்கெட்டுக்காக எந்த மொபைல் நம்பர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீர்களோ அதே மொபைல் நம்பர் மூலமாக லாகின் பண்ணுங்க. எக்ஸாக்டா டிசம்பர் 5ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அதே நேரத்துல நீங்களும் லாகின் செய்து அகாமடேஷன் என்று இருக்கக்கூடிய அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுடைய லக்கி டிக்கெட்டை செலக்ட் பண்ணி அதற்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு லொகேஷனுக்கு ஆன்லைன் ரூம் அவைலபிலிட்டி காட்டினால் நீங்க அப்பவும் கூட ரூம் புக் பண்ணிக்கலாம். அதனால லக்கி டிப்ல செலக்ட் ஆகக்கூடியவர்களுமே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த நேரத்துல லாகின் செய்து மறக்காம உங்களுடைய அகாமடேஷன் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதற்கடுத்து சில ஃபாலோவர்ஸ் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் செய்தால் அல்லது லக்கி டிப்ல செலக்ட் ஆனால் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலா லொகேஷன்ல ஆஃப்லைன்ல நம்ம ரூம் புக் பண்ண முடியுமா என்று கேட்டிருந்தீங்க. ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றதுக்கு பொதுவாக தரிசன டிக்கெட்டுகள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாகவும் பக்தர்களை அனுமதிக்க போற காரணத்தினால அவங்களுக்குமே ரூம் புக்கிங் சான்சஸ் கொடுக்கணும் என்பதனால எந்தவித தரிசன டிக்கெட் இருந்தாலும் இல்லைனாலுமே நமக்கு ஆஃப்லைன்ல திருமலா லொகேஷன்ல இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு ரூம் கொடுப்பாங்க. இருந்தாலுமே இதனை பற்றிய அப்டேட்ஸ் ஏதாவது டிடிடி கொடுத்தால் இமிடியேட்டா நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக தகவல் கொடுக்கிறேன். இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்துல நம்ம நேரடியாக போய் ரூம் புக் செய்வதாக இருந்தால் மேல் திருப்பதியில அதாவது திருமலா லொகேஷனுக்கு மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்துல ஆஃப்லைன்ல அதிகாலை 6 மணி தொடங்கி ரூம் கொடுப்பாங்க. நீங்க கீழ் திருப்பதியில தங்குவதாக இருந்தால் விஷ்ணு நிவாசத்துல போய் ஆஃப்லைன் ரூம் புக்கிங்காக ட்ரை பண்ணலாம். திருமலையில தங்குவதாக இருந்தால் சிஆர்ஓ ஆபீஸின் பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல போய் ரூம் புக்கிங்காக ட்ரை பண்ணலாம். சில ஃபாலோவர்ஸ் சப்போஸ் நாங்க லக்கி டிப்லையும் செலக்ட் ஆகல,
ரூபாய் தரிசன டிக்கெட்டும் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். நேரடி சர்வ தரிசனம் மூலமாக போறதாக இருந்தால் நேரடி சர்வ தரிசனம் மூலமாக போகக்கூடிய பக்தர்களுக்குமே ஆஃப்லைன்ல ரூம் கொடுப்பாங்களா என்று கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக அவங்களுக்குமே ஆஃப்லைன்ல ரூம் கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் நீங்க தரிசன டிக்கெட் வைத்திருந்தாலும் தரிசன டிக்கெட் உங்ககிட்ட இல்லைன்னாலுமே ஆஃப்லைன் ரூம் புக்கிங்காக ட்ரை பண்ணலாம். வரக்கூடிய நாட்கள்ல டிடிடி ரூம் புக்கிங் பற்றி ஏதாவது அபிஷியல் அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா இமீடியட்டா நானுமே உங்களுக்கு அதனை பற்றிய தகவல் கொடுக்குறேன். ஸோ மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.